கிடக்கிறவனுக்கு சோக்கு கேக்குதா சோக்கு? சொல்லியா உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? ராப்பகலும் பார்க்காம இந்த முந்தாரி நான் உனக்கு விரிக்கலையா? இல்ல வேற வரைக்கும் நான் சோற ஆக்கி கொட்டுலையா? எனக்கு தெரியாம எவரையோ வேறொரு பஸ் ஸ்டாண்ட பப்பாட்டியா வச்சிருக்கியாமே, எந்த சக்காத்தியாவ? ஆமாண்டி, நான் ஆம்பளை ஒட்டு 9 வச்சுக்க. நீ யாரு? அடப்பா மாவனே, நான் யாரா? யோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மி மிதிச்சு அருந்ததை பார்த்து 500 பேத்துக்கு முன்னாடி தொங்க தொங்க உன் கையால தாலி கட்டிக்கிட்ட உன் பொண்டாட்டி. 500 பேத்துக்கு முன்னாடி தாலி கட்டினது உண்மைதான். ஆனா என்ன பிரயோஜனம்? சடங்களா இவ வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டான்னு கேளுங்க. புழு பூச்சி வேணும்னா நீ எங்கயாவது காட்டுக்கு தான் போகணும். உன்கிட்ட சரக்குல இருந்ததுன்னா வருஷத்துக்கு 2 பேத்து தள்ளிக்கிட்டே இருந்திருப்பேன். அப்படி சொல்லாது. நல்ல ஒரு பொண்ணை பார்த்தனா அப்படியே கர்ப்பம் ஆயிடுவாங்க. ஒண்ணு வேணாம், எங்க வீட்டை பத்தி கேட்டு பாரு. எங்க தாத்தனுக்கு 16 பிள்ளைங்க, எங்க அப்பனுக்கு 8. எனக்கு 4வது வேண்டாமா? 4வது வேண்டாமா? அட போயா, ஒண்ணு பெத்துக்குவே வக்கு இல்ல, இதுல 10ஆமா. ஒரு பொண்டாட்டியை காப்பாத்துக்க துப்பு இல்ல, இதுல இன்னொரு பொண்டாட்டி வேலையாமா. இந்த பாரியா, ஒழுங்கு மரியாதையா சொல்ற. அவ எந்த சக்காத்திய வச்சிருக்க? அவளை ஒழுங்கு மரியாதையை துரத்திட்டு வந்தீங்கன்னா நாம 2 பேருமே புள்ளைய பெற்றுக்கலாம். இல்ல அவ்வளவுதான்மா. அவ புது மிஷினரி, நீ பழைய மிஷினரி. புது மிஷினை துரத்து வேணாம். அவளாவது இங்க பார், அவளை வச்சிருப்பேன், அவ வீட்டுல தான் இருப்பேன் பாரு. அவ வீட்டுல இருந்து வருஷம் ஒன்னா பெத்து 10 பிள்ளைங்களோட உன் வீட்டு வந்து நிக்கிற. நான் ஆம்பளை இல்லடி. அட போயா வாஷ் பேஷன் வாயா. பாக்குற வேலைக்கும் வாங்குற சம்பளத்துக்குமே துப்பு இல்லாம இருக்குது. இதுல 10 பிள்ளை பெத்துக்கு வராமா. இந்த பாரியா, எப்பயுமே புது மிஷின் வந்து உனக்கு கஞ்சி ஊத்தாது. இந்த பழைய மிஷின் தான். நீ கடைசி காலத்துல தொங்கி போய் உழுந்துட்டேன்னா உன் வாயில ஊத்தும் கஞ்சிய. இதெல்லாம் சொல்லாதடி, நான் கடவுளுக்கு சமமானவன்டி. என்னையா வளர்ற? மொத்தமா இப்ப நம்ம கடவுள்ல நம்ம கும்புற சாமி எல்லாம் எடுத்துக்க. ஈஸ்வரனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? கங்கா பாரதி 2 பொண்டாட்டி. பிரம்மாவுக்கு எத்தனை? 2 பொண்டாட்டி. முருகனுக்கு எத்தனை? வள்ளி தெய்வான. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு எத்தனை? 2 பொண்டாட்டி. இப்படி எல்லாம் இருக்கும்போது எனக்கு முருகன் பேர் வச்சிருக்காங்க. அப்ப நான் 2 பொண்டாட்டி வச்சிருக்கேன். நடி தப்பு. யோ ஏகபத்தினி ராமர், அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான். கேளுங்க சனங்களா, அவங்க அப்பா தசரனுக்கு 60,000 பொண்டாட்டி. அட போயா, நீலாம் திருந்தற மாட்ட. மொத்தமா இங்க பார், நமக்குள்ள சண்டை வேணாம். நான் உனக்கு அவளுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வேலூர் நாயக்கத்துல 5 பவுன் செயின் எடுத்து போட்டேன். யோ என்ன போட்டி? சி என்ன போட்டி? இங்க பாரு, முதல் 2 பேத்துல எவன் மாசம் ஆகி 10 மாசத்துல எனக்கு பிள்ளைய பத்தி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் 5 பவுன் செயின் எடுத்து போடுறேன். நெசமாலுமா? சத்தியமா அடி, இந்த கோயில் பகுதி மேல சத்தியமா. அவங்க மேல செத்து போன காயா மேல சத்தியமா? பாவண்டி அதெல்லாம் எழுதி இருக்கிறா. யோ அப்படின்னா நான் இப்பவே குழந்தை பெத்துக்க தயார்னு தூரத்துல நின்றா இப்படி பக்கத்துல வந்து நின்னா தாண்டி எப்படி பாடி தங்கம். மொத்தமா எல்லாத்தையும் கேட்கறாப்புல சத்தமா ஒரு முத்தம் ஒண்ணு கொடுமா. புருஷா யோ சொன்னையா? பக்கத்து வீட்டுக்காரி அப்பவே சொன்னா உன் புருஷ பாக்கிறதுக்கு முத்தன முருங்கா மாதிரியே இருக்கான். எதுக்கு 4 இடத்துல விசாரிச்சுட்டு கழுத்த நீட்டேன்னு சொன்னா. நான் தான் அவசரப்பட்டு நீட்டிட்டேன். யோ ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்ல? சொல்லலான்னு தான் வந்தேன். அது வந்து உன் மேல இருக்கிற ஆசையினாலும் நீ இருக்கிற அழகினாலையும் என்னால சொல்ல முடியல. ஐயோ அப்படி சொல்லிட்டு நடந்து போச்சு. இங்க பாரு, என்ன மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, சிலக்கிளி, நான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தா நீ என்ன 2வது தரமா கல்யாணம் பண்ணிருப்பியா? நான் ஏன் உன்னை 2வது தரமா கல்யாணம் பண்ண? ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் பண்ணி 5 வருஷத்துக்கு குழந்தை இல்ல. ஒன்னையாவது கல்யாணம் பண்ணா 10 மாசம் ஒரு பிள்ளைய பெற்று கொடுப்பீங்க. கல்யாணம் பண்ண பெரிய கவர்மெண்ட் வேலைன்னு போய்
சொல்லி எங்க அப்பனை ஏமாத்தானே என்ன கல்யாணம் பண்ண. உனக்கு அப்படி வேலையே இல்லையாம போய் தானே. ஆமா அதெல்லாம் உண்மைதான். ஏடி அப்படிதான் கல்யாணம் பண்ண உனக்கு ஏதாவது குறை வச்சுனா துணி மணிலாவது நகை நட்டுல கிழிச்ச. இனி என்னென்ன போய் சொல்லிட்டு எந்த இடத்துல கூத்தியா வச்சிருக்கியோ தெரியல. தெரிஞ்சவட சொல்லிடாதீங்க. மாமா உங்க அண்ணன் என்ன சொல்ற? செல்லங்களே மாமா இதான் நீ கட்டிக்கிற புருஷனா? ஆமா ஆமா என்னை ஏமாத்தி நேரமா கட்டிக்கிட்ட புருஷன். கவலைப்படாத, இனி உனக்கு நான் இருக்கேன். என்ன சொல்ற? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் இருக்கு என்ன பண்ணுவ? பங்காளி இங்க வாங்க, கோச்சுக்காதீங்க. நான் செல்லக்கூடிய மரமாமே அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டேன், தரமாட்டிட்டாரு. வேலை வெட்டி இல்லாம இருக்க, அதனால பொண்ணு தரமாட்டிட்டாரு. அப்புறம் எங்க பங்காளி ஒருத்தர் இருக்கார் பட்டணத்துல, அவரு நம்ம ராஜா மாப்பிள்ள சுரேஷ் மாப்பிள்ள எல்லாம் எங்களை சிங்கப்பூர் கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு வேலையில சேர்த்து விட்டாங்க. லட்சமா பணத்தை சம்பாரிச்சுட்டு வந்து இங்க பார்த்தா என் செல்ல கிளிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எதுக்கு என் மாமனை வெளியே போக சொல்ற? அவரே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, இங்கதான் ஒரு வாரம் தங்கிட்டு தான் போவாரு. ஆமா செல்லக்கிளி, எனக்கும் உன்னை விட்டா வேற ஆள் இல்ல. அதனால ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அப்படியே வீட்டு சாப்பாட்டை ஒரு புடி பிடிச்ச வேண்டிதான். என்ன வேணும்னு கேளு மாமா, விதவிதமா நான் சமைச்சு போறேன். சம்பாதிக்கிறதுனால ஆக்கி போறது அவனுக்காடி. ஏய் இது நல்லா அடி. அப்பா அளவு சுந்தரம் இங்க பாரு நான் ரெண்டாவது தடவை ஏவளை கல்யாணம் பண்ண தெரியுமாடா? ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் கட்டி பிள்ளை இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ண அவர் குழந்தைங்க இருப்பாங்க. நீ நடுவில் நந்தி மாதிரி வந்து நிக்காத. இங்க பாரு வேலூர்ல தேவன் சக்தி லாட்ஜ் இருக்குது, உனக்கு ரூம் போட்டு தர அது போய் நல்லா இருக்கே நியாயம். யோ ரூம் போட்டு தங்கறதுக்காகவா என் மாமா அங்க இருந்து இங்க வந்திருக்காரு? பாரியா அவர் இங்க தான் தங்குவாரு. நீ அந்த வீட்டுக்கு போய்ட்டா எனக்கு ஆள் வேணும்ல. என்னடி சொல்ற? துணைக்குதாயா? ஏய் முடியே பண்ணிட்டியா? செல்லக்கிளே ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. பெட்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. என்னடி சொல்றீங்க? பெட்ரூம் எங்க இருக்கு? என்னடா ஊங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் அப்படி இருக்க? மாமா அதான் இங்கதான் மாமா இருக்கு, வாங்க. செல்லக்கிளே மாமா இதுல சிங்கப்பூர்ல வாங்கின சென்ட் சேலை உள்ள போட்டுருது வெளியே போட்டுக்கிறது எல்லாம் இருக்கு. போய் போட்டுடா. எங்க மாமா? யோ என் மாமா வாங்கி கொடுத்தது. எங்க போலாம்? சரி மாமா நான் வச்சுட்டு வரேன். ஏடா முடிவா பண்ணிட்டியா? என்னன்னு இங்க தங்குறதுன்னா? ஆமா நான் கட்டிக்க வேண்டிய செல்லக்கிளியை நீ கட்டிக்கிட்ட. எனக்கு செல்லக்கிளியை விட்டா எனக்கு யாரும் சொந்தம் இல்லை. அதனால நான் இங்கதான் இருக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏடா பட்டா போடுற ஒருத்தன் நாத்து நடுற ஒருத்தர் பாருங்க என் மாமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நீங்க போய் உடனே ஒரு வெட்ட கோழியா வாங்கிட்டு வாங்க. நான் அந்த வீட்டு போறேன். நீங்க அந்த வீட்டுக்கு போங்க. என் மாமனுக்கு நான் ஆக்கி போட வேணாமா? கோழி பிடிச்சிட்டு வர சூப்பு குடிக்கிறவங்களா? பாருங்க இனிமே வள வளன்னு பேசாதீங்க. முதல்ல போய் கோழி வாங்கிட்டு வாங்க. என் மாமனுக்கு ஆக்கி போடணும் என் கையால. நான் இங்கே சாப்பிடுறேன் அவளு. ஏன் இப்ப நீங்க தானே அந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க? நான் அந்த வீட்டு போலடி, நான் இங்கே இருக்கேன். இந்த வீட்டுல இந்த வீடு வேணாம். ஒரே வீட்டுக்கு போலாம், அந்த வீட்டுக்கே போலாம். போலாம். அது எப்படி ரெண்டு வீடு ஒரு வீடு ஆகும்? அதான் ஆயிட்டா என்னால 2 வாரம் கொடுத்துருக்க முடியாது. அந்த வீட்டுக்கு அப்புறம் அந்த 2 பெட்ரூம் இருக்குது. நீ ஒரு பெட்ரூம் அவ ஒரு பெட்ரூம். சரி சரி பேசிட்டே இருந்ததுல நேரம் போது சீக்கிரம் போய் கோழி வாங்கிட்டு வாங்க. மாமனுக்கு செஞ்சு போடணும். நான் கோழியும் வாங்கிட்டு வரல, ஒரு குரங்கையும் வாங்கிட்டு வரல. நம்ம எல்லாம் அந்த வீட்டுக்கு போலாம் வா. அப்ப அவரு சாப்பாடு ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில அடிமடியிலேயே கைய வச்சுட்டாரு.
ஏண்டி எடுபட்ட சிரிக்கி ஏடி என் புருஷனை பங்கு போட்டது பத்தாதுன்ட்டு இப்ப இந்த வீட்டுக்கு பங்கு போட வந்துட்டியாடி எடுபட்ட சிரிக்கி என் இலை எடுத்த பொறுக்கி ஏண்டி நான் தான் இவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த எடுபட்ட பையன் தான் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஏமாத்தனா உனக்கு எங்க போச்சு புத்தி ஏண்டி கவாயா ஏண்டி என் புருஷன் ஆள் பக்கத்துக்கு பாட்டு சாட்டமா ஜான்சினா மாதிரியே அப்படியே வளைச்சு போட்டியா சொல்லுடி ஊர் மேல சக்காலத்தி யாரடி ஊர் மேயறவ ஒழுங்கா ஒன்னமே விட்டுருந்தீனா இவன் எதுக்கு என்னமே வரா அள்ளி முடிஞ்சு கொண்டையில வச்சுக்க துப்புல பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்டா. என்னடி சொன்ன என்ன சொன்ன உன்ன சண்டை பண்ணிக்கிட்டீங்க. நான் மூணாவது ஒருத்தி பார்த்து போயிருவேன். மூணாவது வீடா அக்கா தங்கச்சி தங்கச்சி அக்கா மூணாவதா ஒண்ணு வருதுன்னு சொன்னதெல்லாம் பிச்சுக்கிட்ட பாரு மடி ஒட்டிக்கிச்சு பாரு. தங்கச்சி இது யார் ஆள் சூப்பரா இருக்காரு உங்க அண்ணனா? ஐயோ மாமா கொஞ்சம் தள்ளுங்க. இவர் என்னோட அண்ணன் இல்லக்கா மாமா. மாமாவா? ஐயோ ஐயோ ஆள் பார்க்கறதுக்கு காதல் பண்ண கமலஹாசன் மாதிரியே ஏடி பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? உன்னை ஜார்சினா சொல்ல மாட்டேன் வாயை மூடிட்டு ஜார்சினா மாதிரியா இருக்கா கொத்தவங்க மாதிரி இருக்கற. இங்க பாரு என் தங்கச்சிக்கு மாமா தங்கச்சிக்கு மாமான்னு அக்காவுக்கு மாமா ஆக மொத்தத்துல அவர் ரெண்டு பேருக்கு மாமா. ஹலோ எனக்கு இத்தனை நாளா நான் ஒரு முறை தான் இருக்குன்னு நினைச்சேன். ஐயோ டேய் இப்பதானா கஷ்டப்பட்டு ரெண்டையும் ஒண்ணாக்கி இருக்கிற இதுல ஏதாவது நல்ல உழவட்டுக்கு போயிடாதா? டேய் இன்னும் லாய்க்கு முதல்ல சிங்கப்பூர் போ, நான் போய் டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சுடுறேன். அவர் அதுக்கே தளர்த்தி விடுற ஆள் பார்க்கறது நல்லா இருக்காரு நீ ஒருத்த ஏயா வேலைலாம் செய்யணும் ஒன்னால ஒருத்தனால முடியுமா? அவரு இருந்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்ன சொல்ற? அட வீட்டு வேலைக்கு செய்யறதுக்கு சௌகரியமா இருக்கும்னு சொன்ன கரும் முடிச்ச எப்பப்பா டபுள் மீனாக நடிச்சிட்டு இருக்கிறது. யார கட்ட கரு முடிச்ச இதுல ஒன்னாதான் அப்படியே இழுத்தான்னு வச்சுக்கோ மாகுலூர் போய் உண்டு விடுவேன் ஜாக்கிரதை. இங்க பாரியா என் மாமா இங்கதான் இருப்பாரு. அக்கா மாமாவ செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். ஐயோ விடுங்க மாமா வலிக்குது. ஆமா எனக்கு மாமா சூப்பரா இருக்கு மாமா. ஐயோ என் கைப்பட்டா எல்லாமே சூப்பரா. எங்க கத்துக்கிட்டீங்க? எங்க போய் கத்துக்கிறது? ஒண்ணுக்கு ரெண்டா கட்சிக்கு விட்டுற முடியுமா? என்னடி பண்ணி உள்ள போச்சு எல்லாம் போச்சு. வேலையில போன உனக்கான வேட்டுக்குள்ள எடுத்து விட்ட கதையா அவனை கொண்டாந்து வச்சது தப்பா போச்சு. என்னடி எல்லாம் இப்படி தலை விரிச்சு ஓத வரீங்க? நீயும் தான் இருக்கிறிய மாமா சுந்தர் மாமா எவ்வளவு நல்லா பண்ணாரு தெரியுமா? ஏக்கா சுந்தரம் மாமா கை பட்டோன்னு உடம்புல அப்படி சிலுக்குது இல்ல? என்னடி சொல்றீங்க? ஏய் அவனை காணா. ஏய் என்ன பண்ற? அவளைய வா
உங்களுக்கு செய்ய போய் எனக்கெல்லாம் வேத்து போச்சு சார். டேய் என்னடா சொல்ற? யோ டேய் ஏய் இரு. அடுத்த ஃளைட்ல என் சொந்த காசு செலவு பண்ணி தரேன். காசு கொடுக்குற டிக்கெட் எடுத்து சிங்கப்பூர் போறப்ப. யோ எதுக்கு எடுத்தாலும் எங்க மாமா விரட்டி எதுக்கே கூடியா இருக்க? ஏய் இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதாடி? என்ன உள்ள என்னடி பண்ணீங்க ரெண்டு பேரும்? அவன் தலைவரி இப்படி வேத்து பூத்து வரா, நீ எல்லாம் தலைவரிச்சு போட்டு வர்றீங்க. என்னடி நடக்குது? யோ ஏய் புருஷனுக்கு துரோகம் பண்ணாதீங்கடி. யோ நீ செய்யற வேலைய அவரு செஞ்சாரு. நான் செய்யற வேலையா? என்னடி செஞ்சாவன்? யா இங்க பாரியா, எனக்கும் எங்க அக்கா தலையிலயும் ஒரே ஈரும் பேனுமா இருந்துச்சு. எந்தெந்த ஷாம்பெல்லாம் போட்டோம், பேனே போகல. சும்மா எங்க மாமா ஈர்கொலிய விட்டு 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 எடுத்தாரு பாரு, அப்படியே ஈரு பேனெல்லாம் பறந்து போச்சு. இப்ப என் தலையிலயும் எங்க அக்கா தலையில ஈரு பேனே இல்ல. வேணா எங்க அக்கா மயிரை மூந்து பாரு. ஏய் சுந்தர வாடா வாடாங்க. ஏங்க உலகத்துல எத்தனையோ பத்த பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் பொம்பளைகளை ஏமாத்துறவன் எப்படி எப்படி ஏமாத்துறவன் பார்த்துருக்கேன். இந்த ஆனா அந்த தலையில ஈரும் பேரும் வந்து இப்படி பொம்பளைகளை மயக்கிற ஒரே ஆள் நீ தானா? நீ எமகாரடா. டேய் தம்பி, நாங்கெல்லாம் உனக்கு தம்பி ஆமாடா, ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குறவங்கடா. எங்கெங்க கையை வச்சா எங்கெங்க மடங்கு எனக்கு நல்லா தெரியும்டா. என்ன இன்சிலுக்கு மட்டும் ஆக்கிறாதடா. டே நான் வேற எங்கேயும் கையை வைக்கல, விடு. எங்கேயும் கை வைக்கலையா? அப்ப எங்கடா கை வச்ச? வைக்கலடா, எங்கேயும் வைக்கல, விடு. யோ என் மாமா எங்கேயும் எதையும் வைக்க மாட்டாரு. யோ எப்ப பாரு டபுள் மீனாங்க பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. நாங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே உன்னோட நெஞ்சுக்கு 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 குறை வைக்க மாட்டோம். வேற எதுலயும் கை வைக்காதீங்க. ஆமாடி புத்தமே புருஷன் பொண்டாட்டியாருங்க. வாங்க சோத்தப்படுங்க, நான் திருட்டு போறேன். ஆமா, உனக்கு என்ன வேணும்? நான் சாமி பக்கம் வந்தேங்க. சுவாமி பேரு சுவாமி சில்கானந்தா. சில்கானந்தா? ஆமா, சாமி இறந்து போன நடிகை சில்க் சுமிதா சாமியோட தீவிர பக்த. அந்த ஞாபகமா சாமி சுவாமி சில்கானந்தான்னு பேர் வச்சாச்சு. ஐயா சாமி ஏழு ஸ்பெஷல். சாமி குழந்தை கொடுக்கறது இல்ல, என்ன சொல்றீங்க? குழந்தை வரம் கொடுக்கறது இல்ல, ஸ்பெஷலிஸ்ட். பக்தா, என் அருகில் வா. என்னை காண வந்த நோக்கம் என்ன? சாமி நான் கோடீஸ்வரன், என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. ஆமா, பணத்தை எங்க வச்சிருக்கிற? எல்லாம் பேங்க் டெபாசிட் இருக்கு சாமி. திரிஷா நமிதாவுக்கு ஒரு கோயில் கட்டு, உன் கவலை எல்லாம் தீர்ந்து விடும். என்ன சொல்லுங்க சாமி? ஏய் உடையா, புஷ்புக்கு கோயில் கட்டினான் தமிழன், திரிஷாவுக்கு கோயில் கட்டினான் நம் தமிழன். அவர்களுடைய பெயரெல்லாம் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கிறது. அதுபோல் நீயும் நமிதாவுக்கு ஒரு கோயில் கட்டு, உன்னுடைய பெயரும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கும். உனக்கும் நிம்மதி கிடைக்கும் மகனே, நிம்மதி. சாமி நாட்டை எத்தனை பேர் இருக்காங்க, ஏன் நமிதா கோயில் கட்டினேன்? போட மடையா, நமிதா யார்? நம் தமிழ் இளைஞர்களின் கிடக்கண்டி. அவருடைய மனசோ தாராளமான மனசு, விரிந்த மார்பு. அவள் நம் தமிழர்களை, தமிழ் இளைஞர்களை மச்சான் என்றும்
சொல்லும் சொல்லிருக்கே 100 கோயில் கட்டலாம். நீ நமிதாவுக்கு கோயில் கட்டு, உனக்கு உன்னுடைய கவலை எல்லாம் தீரும், உனக்கு நிம்மதி கிடைக்கும். சாமி உங்க பேச்ச கேட்டு உடனே கோயில் கட்ட சாமி. சிஷ்யா, பூஜையில் ஸ்பெஷல் பூஜையில் வைத்தா நமிதா டாலர் ஒன்றை பக்தனுக்கு கொடு. சாமி எங்க வீட்டு குலதெய்வமே நமிதா தான் சாமி. சாமி சரி, நல்லது. போய் கோயில் கட்ட. சாமி அடுத்த பக்தரை வர சொல். வந்துட்டேன் சாமி. உங்க சிஷியன் கூப்பிடுங்காட்டி வந்துட்டேன் சாமி. சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒளிஞ்சு போ. என்ன சாமி ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்டா ஒளிஞ்சு போன்னு சொல்றீங்க? சாமி ஒளிஞ்சு போன்னு சொன்னா நீ நல்லா இருப்பேன்னு அர்த்தம். சாமி உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க குழந்தை தரத்துல பெரிய ஆளாமே. சாமியோட பூர்வாசம் என்னன்னு தெரியுமா? சாமியோட பூர்வேஷம் ஏத்தி விடுறது, இறக்கி விடுறது. என்ன சொல்றீங்க? சாமி தாரமங்கலத்துல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் போற பஸ்ல கண்டக்டரா இருந்தாரு. அதனால பொம்பளைங்க வந்தா அப்படி ஏத்தி விடுவாரு, இறக்கி விடுவாரு. சாமி அப்பா நான் பயந்தே போயிட்டேன். சாமி நீங்க குழந்தை தரதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சாமி. சாமி என்ன சொல்ற? ஒன்றும் இல்லை சாமி, குழந்தை வரம் கொடுக்கல நீங்க பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட குழந்தை வரம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சிஷ்யா லிஸ்ட் சொல். சாமி எத்தனை செமன் போட்டு எத்தனை பொம்பளைக்கு குழந்தை கொடுத்துருக்காரு சொல்லுங்க சாமி. கோரமங்கலத்துல 700, வெண்ணந்தூர்ல 500, ராசிபுரத்துல 300, ஆட்டியாம்பட்டியில 250. அது மட்டுமா ஓவியம்பாளைய காலனியிலிருந்து பரமத்தி வரைக்கும் மாடு ஆடுக்கு சென போட்டு செனூசி போட்டு நான் சென பண்ணிருக்கேன். சுவாமி இத்தனை பேத்துக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்கீங்களா? இத்தனை பேர்த்துக்கு சாமி குழந்தை வரம் கொடுத்துருக்காரு. சரி சாமி வளவலன்னு பேச வேண்டாம். ஒன்றும் இல்லை, என் பங்காளி ஒருத்தர் இருக்கிறான். அவன் 1க்கு 2 கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை இல்லை. சரி அதான் உங்களை கேள்விப்பட்டேன். நான் வேணா அவனை கூட்டிகிட்டு வரட்டுங்களா? கூட்டிட்டு வா சாமி. பக்தா குழந்தை வரை உடனே கொடுக்கிறேன். சரி 2 கொண்டாட்டியா? 2 பேரா? எங்க எங்க எங்க? இல்ல சாமி வரல, இருக்காங்க. உங்களை நான் கூப்பிட்டு வரேன். ஆமா, அவங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? என்ன சாமி, பெரியவளுக்கு இருந்தா ஒரு 25 இருக்கும், சின்னவளுக்கு ஒரு 20 இருக்கும். ஆஹா ஆஹா, பிரமாதம் பிரமாதம். உடனே கூட்டிட்டு வா, குழந்தை கொடுக்கிறேன். சரி சரி வரேன் சாமி. அடுத்த வாரம் கூப்பிட்டு வரேன். போய் வா. இந்த பாரு, நான் எது வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா இந்த விஷயத்தை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சக்காலத்து ஆமாண்டி என் சீம சிரிக்கி. நானும் எதை வேணாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். உட்காந்து குத்துக்கெல்லாம் ஜடம். அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது, என்னன்னு கேட்க மாட்டியா? என்னடி உங்களுக்கு பிரச்சனை? இப்பதான் ஒத்துமையா இருக்கு, அதுக்குள்ள ஏண்டி அடிச்சுக்கிறீங்க? எங்க 2 பேத்துக்குறாரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை இவன் மீறிட்டான். என்னடி புதுசா சொல்றீங்க? என்னடி ஒப்பந்தம்? உங்க ஒப்பந்தம் யோ வாரத்துல மொத்தம் எத்தனை நாள்? அது எல்லாத்துக்குமே தெரியுமா? 7 நாள் தான். அந்த 7 நாள்ல திங்கள் செவ்வாய் புதன் அவரு மூலியம் வேலன் வெள்ளி சனி 6 மூலியம் இருக்கணும்னு ஒரு ஒப்பந்தம். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்குது, இவனுக்கு எதுக்கு ஒப்பந்தம் போட்டுருக்கான்னு பாருங்க. விளங்குறாடி, நீ விளங்குவீங்க. யோ ஒண்டியா இருந்தா எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். இப்பதான் 2 ஆயிருச்சு, எங்க போய் வச்சுக்கலாம்? சரி, உங்க விருப்பப்படியே திங்க செவ்வாய் புதன் பெரிய வீட்டுக்கும், புதன் வியாழன் வெள்ளி சனி சின்ன வீட்டுக்கும் போய்க்கிற போதும்ல? இப்ப அதுலயா பிரச்சனை? வேற என்னடி பிரச்சனை? இந்த நடுவுல ஞாயிற்றுக்கிழமைன்னு வருதுல, அது நீ எவ கூட இருப்ப.
யார் மேல மூடு வருதோ அவங்க வீட்டுக்கு போய்க்கிறது என்னங்க போங்க. அப்படியே அவனை ஆட்டிக்கிட்டு. நான் பெரிய வீட்டுக்கு ஏன்ட்ட தான் வரணும். அதெல்லாம் இல்ல, சின்ன வீடு என் வீடு நான் தான். பெரிய பொண்டாட்டியா? சின்ன பொண்டாட்டி. உனக்கு ஒரு பாட்டுனா போல ஆளை பிடிச்சி உனக்கு 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 யோ, சின்ன பொண்டாட்டி ஒழுங்கா இங்க வா. நீ போர் அடிக்குதுன்னு சினிமா கூட போய் ஒரு படம் பார்க்கலாம்னா அதுக்குள்ள சண்டையா? என்ன உங்களுக்கு பிரச்சனை மாமா, சொல்லு இந்த பிரச்சனை நீங்களே கேளுங்க. சொல்லு. வா. இது பெரிய பிரச்சனை. என்ன ஒரு பெரிய நீதிபதி இருந்தாலும் தீர்க்கிற பிரச்சனை. நீ சொல்லு. இங்க பாருங்க மாமா, வாரத்துல 7 நாள் திங்கள் செவ்வாய் புதன் அவர் ரூம்லயும் வேலை வெள்ளி சனி ஏன் ரூம்லயும் இருக்கணும்னு ஒப்பந்தம். ஆனா இந்த நடுவுல ஞாயிற்றுக்கிழமை வருது, அது இவன் எவன் கூட இருப்பான், எவன் கூட இருப்பான் இங்க சண்டை. அதுக்குதான் நான் இருக்கேன்ல. ஒண்ணு இல்ல பங்காளி, சொல்லு அதுக்கு பணியாளர் வந்திருக்கேன். தீர்த்து வைக்கதான் நான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஏய், சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருக்கா 2 பூனை கிட்ட ஒரு குரங்கு அப்பம் கொடுத்த கதை அது மாதிரி இது பண்ணிக்காதடா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், கரெக்டா சொல்றேன். ஏய் பங்காளிக்கு வா. பங்காளி, உங்களுக்கு உடம்பாதான பிரச்சனை. ஒண்ணு பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து டாஸ் போட்டு பாருங்க. தலை விழுந்தா பெரிய ரூமுக்கு போயிரு, பூ விழுந்தா சின்ன ரூமுக்கு போயிரு. அதெல்லாம் முடியாது. பெரிய பொண்டாட்டிதான். நாளா மூத்தவ ஏன்கிட்ட தான் வரணும். அடியே, அவரோட 5 வருஷம் குடும்பம் நடத்துற, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை அவரை பார்த்திருப்ப. அதனால இனிமேல் வர ஞாயிற்றுக்கிழமை என் கூட தான் இருக்கணும். சின்ன வீடு தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரம் மாசத்துக்கு 3 நாள் வருதுல, அங்க நான் என்ன பண்றது இந்த ஆளு சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, சின்ன வீடு தான். ஆஹா, அவங்களுடைய பேச்சு. இந்த பாரு, உங்களுக்கு இந்த உடம்பாதான பிரச்சனை. ஏய் 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 அடியே, அவன் டோப்பாவை கழட்டி விட்டுறாரு. ஏய், நான் சொல்றது கேளு. உடம்பாதான பிரச்சனை பாரு. இனிமேல் வந்து இந்த அக்கா சொல்லல. இடது பக்கமா இது இடது பக்கம் நீ எடுத்துக்க. ஏன் இவ்வளவு மொட்டையா சொல்றீங்க? ஏய், வலது பக்கம் நீ எடுத்துக்க. அக்கா, இவர் பங்கு போடுறது சரியில்லை, நம்ம பங்கு போடலாம். சரி. வலது பக்கம் எனக்கும், இடது பக்கம் நீ வந்து உனக்குல பாதி பிரிக்கணும்னு. நெஞ்சோ மயிரோ இல்ல கொஞ்சம் கீழே போனா காலு, மண்டையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே பிரிக்கணும். யோ, இந்த சைடு என்னோடது. நான் என்ன ட்ரெஸ் போட சொன்னா அதான் போடணும். கோமணம் கட்ட சொன்னா கூட மவனே நீ கோமணம் கட்ட. சும்மா வள. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. யாரோட மரம்? என்னோட முறை. என்ன பண்ணிட்டு கூட்டிட்டு போ. ஏய், நீ வா, வெளிய போலாம். ஏய், வா, வெளிய போ. சாமி வணக்கம் சாமி. ஆமாங்கண்ணே, உனக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கா எதிர்பார்த்துருந்தீங்களா? எதுக்கு? வேற கராக்கியே கிடைக்கல, அதனால. வாய மூடு மகனே. யாரோ 2 பேர்த்துக்கு வெளில வரம் கேட்டாயே, அழைத்து வந்தாயா? கூட்டு வந்துருக்கு சாமி, வெளியே நிக்க வச்சிருக்கேன். மடையா, வெளியில் நிக்க வைத்துட்டு உள்ளே உனக்கு என்ன வேலை? உடனே அழைத்து வா. சாமி வா 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 வா, இதான் மங்காளி வேலை. 1க்கு 2 கட்டியிருக்கேன், ஒன்றும் குழந்தை இல்லை. உங்களை சொல்லி கூட்டு வந்துருக்கேன். காட்சி போய் சாமி என்ன பண்றீங்க? ஏய் என்ன அர்த்தம் இல்லாம
ஆசீர்வதிக்கிறாங்க, போய் நல்லா வாங்கிங்க. ஆசீர்வாதம் போ போ, நீ நீ அது எங்க சாமியாரோட புது ஸ்டைல். போ போ, நீ வாங்கி போ போ. நீ போய் ஆசீர்வாதிங்க. வாங்க. நீ போய் வாங்க போ. என்ன சாமி இது? அதான் எங்க சாமியோட குஜி ஸ்டைல். ஆண்கள் என்றால் எச், பெண்கள் என்றால் இச். உடு பங்காளி, சாமியார்னாவே அப்படிதான் இருப்பாங்க. சரி சாமி, நான் சொன்னேன் இல்லைங்களா, என் பங்காளி ஒருத்தர் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு. இவர் தான் 1க்கு 2 கட்டினான் பாவம். ஏதோ உங்களை பற்றி எடுத்து சொன்னேன், கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு உண்டான வேலையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. கவலைப்படாத மகனே, இந்த சிலுக்கு தெரியும் மகளே. இந்த சிலுக்கணாந்தா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? சொல்லுங்க சாமி. புள்ளை வரை கொடுப்பதிலே இந்த சிலுக்கணாந்தா பெயர் பெற்ற, அதுதான் ஊர் உலகமே தெரிஞ்ச விஷயமாச்சு. ஆமா, முதலில் நான் பெண்களை ஆசீர்வதிக்க வேண்டும். முதல்ல ஏதோ பண்ணீங்களா? முதல்ல அது அப்பா, இது மறுபடியும். சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. முதல்ல பெரியவள், அடுத்தது சின்னவள். போ பெரியவள் தான், போ ஆசீர்வாதிக்கீங்க. பரவாயில்ல, ஏதோ போ, நப்பாசு போ. நல்லா இருக்கட்டும். சாமி, ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பண்ணு சொல்லுங்க. நல்ல கட்டைங்க, மெத்தையே தேவையில்லை. சாமி, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? மகனே, வருத்தப்படாதே. உன் மனைவியார்களுக்கு ஏன் பொண்டாட்டி இல்ல, அவன் பொண்டாட்டி. சொல்லு மாமா, அவரை விட்டுட்டு நீங்க தள்ளி நில்லுங்க. சரி 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 சரி, பேச எனக்கு என்ன தெரியும். நில்லு நில்லு. மகனே, உன் மனைவிமார்களுக்கு கட்டை தோஷம் உள்ளது. கட்டை தோஷம்? கட்டை விரித்து நைட்டி பூஜை செய்தால் தான் அந்த சாபம் தீரும். அதுவும் முன்பக்க ஜிப்பு வச்சு நைட்டியா வேணும். முன்பக்க ஜிப்பு வச்சு நைட்டியா? நான் சொல்கிறேன் மகனே, நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் 2 மனைவிமார்களும் ஷாம்பு, சில்க் ஷாம்பு போட்டு குளித்து விட்டு தலையில் பூ வைத்துக் கொண்டு நைட்டியுடன் இருந்தால் தான் பூசை சிறப்பாக இருக்கும். சாமி, ஒரு டவுட், அது என்ன முன்பக்கம் வச்சு ஜிப்பு வச்ச நைட்டி கேட்குறது? அது என்ன புரியலையா? வேலன் கட்டிய தாலி எங்கே இருக்கிறது? முன்பக்கம் தான். சரிதான், தாலி சரிதான் தெரிஞ்சாத்தானே பூஜை சிறப்பாக இருக்கும். சரி சாமி, கம்முனே இருக்கிறீங்க. இந்த பூஜைக்கு தேவையான ஜாமான எதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க வாங்கி வச்சிருப்போம். நீங்க அடுத்த வாரம் பூஜை. சாமி, உங்களுக்கு நைட்டி பூஜை செய்யணும்னா எங்க சாமி பௌர்ணமி அன்னைக்கு 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு வருவாரு. ரைட்டு. பெட்ரூம்ல நைட்டி பூஜை செய்வாரு. சரி. அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ஜாமான வேணும்னு சொல்லிடுறேன். முந்திரி காக்கிலோ, பாதாம் பிஸ்தா காக்கிலோ, அப்புறம் அல்வா காக்கிலோ, அப்புறம் பால் சுண்ட வச்ச காய்ச்சி 1/2 லிட்டர், இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என் பங்காளி கொஞ்சம் பேசாம நிக்கிறாரு, நான் கொஞ்சம் பேசுறேன். பாவம், ஏதோ குழப்பத்தில் இருக்காரு. ஆமா, இந்த பால் இந்த இதெல்லாம் எது கேக்குறீங்க? ஒன்றும் புரியல. ஏதோ இது குழந்தை கொடுக்கிற பூஜை, அதுக்கெல்லாம் இது அவசியம் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி சாமி, சரி, நாங்க அடுத்த வாரம் பௌர்ணமிக்கு வாங்க, நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். வரட்டுங்களா பங்காளி? சாமி ஆசீர்வாதிங்க. நைட் பூஜை மட்டும் முடிந்து விட்டால் எண்ணி 10 மாதம் உன் வீட்டில் குழந்தை சத்தம். சாமி, ஒரு டவுட், நைட் பூஜையா நைட்டி பூஜையா? தெளிவா சொல்லுங்க. நைட்டி பூஜை. நைட்டி பூஜை. ஓகே, வரட்டுங்களா சாமி? சாமி வரட்டுங்களா? ஏய், எல்லாம் வாங்க, போதும் போதும். சாமி, எங்க சாமி? இங்க வரனா காணா சாமி.
ஓ ஆ ஆஹா, அட்டகாசமா இருக்கிறாங்க. ஆ. அடடா சாமியில வந்துட்டீங்களா? இருங்க வரேன். கொஞ்சம் ஒரு சின்ன வேலை. இருங்க வரேன். சாமி எல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைஞ்ச கோவில் பௌர்ணமி. இன்னைக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம் சாமி. அட்டகாசமா இருக்கிறாங்க. ஆ. நான் சொன்னது போலவே சில்க் சாம் போட்டு ஆ, ஆ. தலைக்கு பூ வச்சு ஆ. சூப்பரா இருக்கிறாங்க. ஓகே சாமி உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். உள்ள போய் ஆரம்பிச்சிடலாம். வாங்க வாங்க உள்ள போலாம். வாங்க.